Hello students, welcome to AA Max. இன்னைக்கு Max 6th standard term 1ல numbers exercise 1.2 பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நான் exercise 1.1 சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்மளோட AA Max சேனல்ல போய் subscribe பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாமா? Exercise 1.2. First sum பாருங்க, filling the blanks with greater than or less than or equal to. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கொடுத்துருந்தா greater than, இந்த மாதிரி கொடுத்துருந்தா less than, இது வந்து equal to. ஸோ இது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் எழுதியிருக்கேன், அப்புறம் லெஸ் தென், அப்புறம் ஈக்குவல் டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 48,792 டேஷ் 48,792ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன், தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து செக் பண்ணிடலாமா? 4ம் வந்து நமக்கு சேமாக இருக்குது, 8ம் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ட் பாருங்கள், 7 and 9. ஸோ எது பிக்கஸ்ட் நம்பர்? நமக்கு 9 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 9 பக்கமாக இந்த 9 இங்கே தானே இருக்குது. ஸோ இது பக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து போடுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பாது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 1 crores பாருங்கள், 1 crores 24,08,654 dash 1 crores 24,06,854 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு பார்த்துடலாமா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சம் எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு நம்பரையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா? 1ம் சேமாக இருக்குது, 2ம் சேமாக இருக்குது, 4ம் வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 8ம் 6 இருக்குது. ஸோ 8 தான் வந்து நமக்கு என்ன பிக்கஸ்ட் நம்பர். அப்போ நமக்கு என்ன வரும், இந்த பக்கமாக நமக்கு சிம்பிள் வரும். ஏன்னா பிகாஸ் 8 இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த நம்பர் பக்கமாக நமக்கு என்னவாகும், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள், 6,58,794 dash 6,58,794 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா நம்ம? நான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே எழுதியிருக்கேன், செகண்ட் நம்பரை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 6ம் நமக்கு சேமாக இருக்குது, 5ம் ஈக்குவலாக இருக்குது, 8ம் நமக்கு சேமாக இருக்குது, 7ம் சேமாக இருக்குது, 9 சேமாக இருக்குது, 4ம் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் அப்படிங்கிற இந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Say true or false. The difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits is 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஸ்டினை வந்து நல்லா 1 or 2 டைம்ஸ் படிக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்குமா? ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 digits. அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 7 டிஜிட்டில் எழுதணும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digit. லார்ஜஸ்ட் நம்பர் எத்தனை டிஜிட்டில் எழுதணுமா? 6 டிஜிட்டில் எழுதணுமா? அதோடைய ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னவா வரணுமா? 10ன்னு வரணும். அப்படி வந்தால் இது ஃபால்ஸாக ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 digits கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நம்ம என்ன போடுவோம், 1 போடுவோமா? எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்க? 7 digit கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 7 நம்பர் போடணும். அப்போ 2 3 4 5 6 7. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டிஜிட் நம்ம கொண்டு வந்துட்டோமா? இங்கே ஸ்மாலஸ்ட்னு கேட்டதுனால நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க, 9 தானே போடுவீங்க. எத்தனை டிஜிட் இருக்கணுமா? 6 digit இருக்கணுமா? ஸோ அப்போ நம்ம வந்து 6 9 போட்டுடலாமா? 9 9 9 9. ஓகேவா? ஸோ 6 digit வந்துருச்சு. டிஃப்ரென்ஸ் தானே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிடலாமா? 0லேருந்து நமக்கு 9 என்னவாகாது, மைனஸ் ஆகாது. ஸோ பக்கத்தில் பாரோ வாங்குவோம். ஆனால் எல்லாமே நமக்கு 0வாக தான் இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு 1 இருக்குது. ஸோ இங்கே பாரோ வாங்கிடலாம். அப்போ இங்கே என்னவாயிடும், நமக்கு 0வாயிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு 10ஆக இருக்குமா? 10லேருந்து நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே பாரோ வாங்குவோம். அதனால் நம்ம டைரெக்டாக 9 போட்டுக்கலாம். 10லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 9ல் எல்லாத்துலேயும் என்னவாகும், நமக்கு 9ன்னு வரும். ஓகேவா? இங்கே என்னவாகும், நமக்கு 10ன்னு வரும்.
ஓகே ஸோ இப்போ 10லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 0, நமக்கு எல்லாமே என்னவாகும் 0வாக தான் வரும். பிகாஸ் எல்லாமே 9 to 9 அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எத்தனை டிஜிட் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 டிஜிட் நம்பர் இருக்குது. நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6 டிஜிட் நம்பரில் வந்திருக்கு. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது ராங் தானே. அப்போ நம்ம என்ன போடணும்? ஃபால்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ நமக்கு இது என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The largest 4-digit number formed by the digits 8609 using each digit only once in 9086 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் 4-digit நம்பரை நம்ம வந்து ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? 8609. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்? பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதுவோமா? அப்போ என்ன பண்ணுவோம்? பிக்கஸ்ட் நம்பர் எது நமக்கு? 9. அப்போது 9 நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 8 நெக்ஸ்ட்டு 6 நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 0. ஸோ பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எழுதியாச்சு. ஸோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்ன? 9816 வந்திருக்கு. ஆனால் இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9086ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன நமக்கு? ஃபால்ஸ். அதே ஆன்சர் வந்தால் தானே நமக்கு இங்கே ட்ரூன்னு போட முடியும். ஆனால் இவங்க வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன? ஃபால்ஸ். ஓகேவா? ஃபால்ஸுன்னு எழுதும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் 4-digit நம்பர்ஸ் இஸ் 9000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4-digit நம்பரை வந்து நம்ம போட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வருமா? நமக்கு 9000 வருமா? இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நமக்கு 4-digit நம்பர்னால் என்ன? 9999. ஸோ 4-digit நம்பர் போட்டாச்சா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணுமா? 9000 வரணுமா? அப்போது நம்ம வந்து 3 9ஆல் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 9லேருந்து 9 நமக்கு போச்சுன்னா 0, 9லேருந்து 9 நம்ம மைனஸ் பண்ணால் 0, 9லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 0, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 9000 தானே வந்திருக்கு. இவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க? 9000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த தேர்ட் சம்மோட ஆன்சர் என்ன? நமக்கு ட்ரூ. ஓகே, ஸோ ட்ரூன்ட்டு எழுதணும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். ஒன் ஆஃப் த நம்பர்ஸ், ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட், விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம எது லார்ஜஸ்ட் நம்பர்னு எழுதணும், அதே மாதிரி எது ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்ட்டு எழுதணும். ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நான் இங்கே வந்து அந்த 3 டைப் ஆஃப் நம்பர்ஸை வந்து நான் எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எது லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது தானே லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்ன? லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மாலஸ்ட் நம்பர் எது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னவாக இருக்குது? டிஜிட்டில் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன நமக்கு? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் தனித்தனியாக போட்டு லார்ஜஸ்ட் எது நமக்கு இது பார்த்தோன்னே புரிஞ்சிருது இல்லையா? இதுதான் பெருசாக இருக்குது, இதுதான் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி எழுதணுமா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிக் டு ஸ்மால் நம்பர்ஸ். ஸோ சால்வ் பண்ணிடலாமா நம்ம அதை? ஸோ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டர் நான் போட்டாச்சு, பிக் டு ஸ்மால். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த 5 டைப் ஆஃப் நம்பர்ஸை நான் வந்து லைனாக எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதில் எது வந்து பிக்காக இருக்குது? ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சோம் இதுதான் வந்து பிக் நம்பர். ஸோ இதுதான் நமக்கு என்னவா வரும்? ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? அடுத்தது பார்க்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், 1 இருக்கா? ஸோ அப்புறம் என்ன எடுக்கணும்? 2ன்னு பார்க்கணும். ஸோ 2 இது இருக்கா? இது ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. அடுத்த நம்பர் பார்க்கணும், 1ம் 5ம் இருக்குது. ஸோ 1 பெருசா 5 பெருசா? நமக்கு 5 தான் பெருசு. அப்போ அடுத்த நம்பரை நம்ம எதை எடுக்கணும்? இந்த நம்பரை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன், இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? இந்த நம்பர் இருக்குது. அப்போ இதுதான் என்னது? நமக்கு தேர்ட் ஒன். ஓகேவா? ஃபோர்த் என்ன? இது இந்த 5 டிஜிட்டில் இருக்கிற நம்பர் தான் நமக்கு என்ன? ஃபோர்த் ஒன். அடுத்தது லாஸ்ட் என்ன? நமக்கு 4 டிஜிட்டில் இருக்கிற இந்த நம்பர். ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்து
ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதியாச்சு, செகண்ட் வந்து இதை போட்டாச்சு, தேர்ட் ஒன் இந்த நம்பரை எழுதியாச்சு, ஃபோர்த்தை வந்து இதை போட்டாச்சு, ஃபிஃப்த்து வந்து இதை போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ இது வந்து greater than symbol. ஓகேங்களா? அவ்வளோதான். big to small numbers. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா? Write any 8-digit number with 6 in 10 lakhs places and 9 in 10,000 place அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து 6ங்கிறது வந்து நமக்கு 10 lakhs பிளேசஸில் கொண்டு வரா மாதிரி நம்பர் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி 9 வந்து 10,000 பிளேஸில் வரா மாதிரி நம்மளே நம்பரை க்ரியேட் பண்ணி கொண்டு வரணும். உங்களுக்கு சம் பார்த்தா புரியும். அதுவும் எத்தனை நம்பரில் இருக்கணுமா? 8 டிஜிட் நம்பரில் இருக்கணுமா? ஸோ சம் போட்டுடலாமா நம்ம? 8 டிஜிட் நம்பர் நம்மளே ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணிக்கலாம். 8 டிஜிட் நம்பரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 6ங்கிறது வந்து நமக்கு 10 lakhsங்கிற பிளேஸ் வேல்யூவில் வரணும். 9ங்கிறது வந்து நமக்கு 10,000ங்கிற பிளேஸ் வேல்யூவில் வரணும். ஸோ இதை வந்து நம்ம போட்டு பார்த்துடலாமா? உங்களுக்கு புரியும். ஸோ 1ங்கிறது என்ன? நமக்கு ஒன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 10s பிளேஸ் வேல்யூ. 3 வந்து நமக்கு 100, 5 வந்து 1000, 9 வந்து 10,000, 0 வந்து lakhs, 6 வந்து 10 lakhs, 7 வந்து crores. ஓகேயா? ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? 6 வந்து 10 lakhs அப்படிங்கிற பிளேஸ் வேல்யூவில் இருக்கணும். ஸோ நம்ம கொண்டு வந்தாச்சா? அதே மாதிரி 9 வந்து 10,000ங்கிற பிளேஸ் வேல்யூவில் இருக்கணும். ஸோ நம்ம கொண்டு வந்தாச்சா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 6 வந்து நமக்கு 10 lakhs வேல்யூவில் கொண்டு வந்தாச்சு. 9 வந்து 10,000ன்ற வேல்யூவில் கொண்டு வந்தாச்சு. இவ்வளோதான். ஓகேங்களா? நம்மளே ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணி 6யும் 9யும் வந்து 10 lakhs 10,000ங்கிற பிளேஸ் வேல்யூவில் கொண்டு வரணும். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் லைன் பிரகாரம் எழுதியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு நம்பரையும் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாமா? பாருங்கள், 86593214. ஸோ 8ங்கிறது நமக்கு 10 lakhs டிஜிட்டில் இருக்குது, பிளேஸ் வேல்யூவில் இருக்குது. 9ங்கிறது வந்து 10,000ங்கிற பிளேஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாமா? 4ங்கிறது ஒன்ஸ், 1ங்கிறது வந்து நமக்கு டென்ஸ், 2ங்கிறது வந்து 100, 3ங்கிறது வந்து நமக்கு என்ன? 3ங்கிறது வந்து 1000, 9ங்கிறது வந்து 10,000, 5ங்கிறது வந்து lakhs, 6ங்கிறது வந்து 10 lakhs, 8ங்கிறது வந்து நமக்கு crores. ஓகேவா? ஸோ 8 டிஜிட் நம்பருக்கு நம்மளே க்ரியேட் பண்ணியாச்சு. 6 வந்து நம்ம 10 lakhs பிளேஸ் வேல்யூவில் கொண்டு வந்துட்டோம். 9 வந்து நம்ம 10,000ங்கிற பிளேஸ் வேல்யூவில் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இது பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 6th சம்மு. ராஜன் ரைட்ஸ் a 3-digit number using the digits 4, 7 and 9. What are the possible numbers he can write? ராஜனுங்கிறவர் வந்து இந்த 4, 7, 9ங்கிற நம்பரை 3-digit நம்பரை வந்து நிறையா நம்பர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி எழுதியிருக்காராம். ஸோ நம்மளும் போட்டு பார்த்துடலாமா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 4, 7, 9. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 4, 7, 9 ஒரு நம்பர் எடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த 3 டிஜிட் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் கொண்டு வரணும். அவ்வளோதான். ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? 4, 9, 7 போட்டு மாற்றி எழுதலாமா? அடுத்தது 7, 4, 9 போட்டு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு 7, 9, 4 போடலாமா? நெக்ஸ்ட்டு 9, 4, 7 போடலாமா? நெக்ஸ்ட்டு 9, 7, 4. ஸோ இந்த 3 நம்பரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சேஞ்ச் பண்ணி நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாமா? The password to access my ATM card includes the digits 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. அதாவது வந்து பாஸ்வேர்ட் வந்து ஏடிஎம் கார்டு இருக்கான். அந்த ஏடிஎம் கார்டோடைய டிஜிட் வந்து என்னவா? 9, 4, 6, 8ன்னு இருக்கான். ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டு என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து இது வந்து 4-digit ஈவன் நம்பர். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதும் ஈவன் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு முடிக்கிறதையும் ஈவன் நம்பரில் முடிக்கணும். அதை பார்த்துடலாமா நம்ம?
ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்கள் 9 4 6 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்னால் என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, 2வால் மல்டிப்ளை ஆகிறது தான் ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ 4 வந்து 2 2s are 4 வரும், 6 வந்து 3 2s are 6ல் போடலாம், 8 வந்து 4 2s are 8ன்னு போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 4ஆ, நெக்ஸ்ட் என்ன 6ஆ, அடுத்தது வந்து லாஸ்ட் ஈவன் நம்பர், நமக்கு லாஸ்ட்டாக வந்து முடியறது ஈவன் நம்பரில் முடியணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 9ம் 8ம் தான் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் 8 தானே, நம்ம லாஸ்ட்டாக தான் கொண்டு வரோம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம 9ஐ வந்து தேர்ட் ஒன்னாக போட்டு 8ஐ வந்து லாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4698 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 8 சம் பார்க்கலாமா? Postal index number consists of 6 digits. The first 3 digits are 6, 3 and 1. Make the largest and the smallest postal index number by using the digits 0, 3 and 6 each only once. ஸோ வந்து போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் வந்து 631036ன்னு இருக்கான். ஆனால் நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பரும் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பரை யூஸ் பண்ணி நம்ம சம் போடக்கூடாதான். இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஸோ சால்வ் பண்ணிடலாமா நம்ம? ஸோ நான் அந்த சம் எழுதியிருக்கேன் பாருங்கள், 631 நெக்ஸ்ட்டு 036 த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த 631 அப்படியே வந்துருமா நமக்கு, ஏன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 036ன்னு இருக்குது. ஸ்மாலஸ்ட் இதில் எது நமக்கு 0 தானே, அப்போ 0 போட்டுருணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 போட்டுருணும். 3க்கு அடுத்த பிக் நம்பர் வந்து 6, அவ்வளோதான், ஸ்மால் டு பிக். ஸோ த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் என்ன, 631036. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பிக்கஸ்ட் போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த 631 அப்படியே போட்டுருவோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 036ன்னு இருக்கா. ஸோ இதில் பிக்கஸ்ட் நம்பர் எது நமக்கு, 6ஆ. ஸோ 6 போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு 0, அவ்வளோதான். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு இந்த நம்பரில் தான் நம்ம ஸ்மாலஸ்ட்டும் பிக்கஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ 9th சம் பாருங்கள், த ஹைட்ஸ் இன் மீட்டர்ஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் as follows. ஸோ இங்கே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து 4 மவுண்டெயின் இருக்குது. அந்த 4 மவுண்டெயின் கொடுத்துருக்காங்க, அந்த மவுண்டெயின்ஸோடைய ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கீழே கொடுத்துருக்க 3 சம்ஸை வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் லிஸ்டட் அபோவ். அதாவது மேலே கொடுத்துருக்கிறதுல எது ஹையஸ்ட் மவுண்டெயின் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த மவுண்டெயின்ஸும் அந்த ஹைட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஹையஸ்ட் மவுண்டெயின் வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து இதை நம்ம லைன் பிரகாரம் பார்க்கணும். ஸோ 2 2 இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6 6 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3யும் 9ம் இருக்குது. ஸோ அப்போ எது பிக்கெஸ்ட் நம்பர் நமக்கு, 9 தானே பிக்கெஸ்ட் நம்பர். அப்போ ஹையஸ்ட் மவுண்டெயின் என்ன வரும் நமக்கு, ஆனைமுடி 2695 மீட்டர்ஸ். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஆர்டர், நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோவஸ்ட். அதாவது வந்து இங்கே கொடுத்துருக்கிற 4 மவுண்டன்ஸை வந்து நம்ம ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டு பிரகாரம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணிடலாமா? பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சம்லேயே வந்து நம்ம ஹையஸ்ட்டு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்பர் 1ஆக வரும். அப்புறம் நம்பர் 2 வந்து நமக்கு எது ஸ்மாலர் வரும், இது தானே வரும். ஏன்னா பிகாஸ் இதுக்கு அடுத்தது இது தானே இருக்குது, அப்போ இது நம்பர் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பாருங்கள், 1ம் 1ம் சேமாக இருக்குது, 6ம் 7ம் இருக்குது. ஸோ 7 தானே பிக்கெஸ்ட்டு, அப்போ இதுதான் நமக்கு தேர்ட் ஒன்னாக வரும். அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிறது இந்த 4th ஒன். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 2695 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2637 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டாக வந்து 1778 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1647 எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ் ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி? அதாவது வந்து நமக்கு வந்து
ஆனைமுடியும் மகேந்திரகிரியோடைய மவுண்டனுடைய ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அது பண்ணிடலாமா? டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனைமுடியோடைய ஹைட் எவ்வளோ? 2695. மகேந்திரகிரியோடைய ஹைட் என்ன? 1647. ஸோ இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? ஸோ 5லேருந்து 7 நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? பாரோ வாங்குவோம். இப்போ இங்கே 9ங்கிறது நமக்கு என்னவாகும்? 8 ஆகும். இங்கே என்னவாகும்? நமக்கு 15 ஆகும். ஸோ 15லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8. ஓகேவா? ஸோ 8லேருந்து 4 நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 4. 6லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 0. 2லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 1. ஸோ இப்போ நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? 1048 மீட்டர். அவ்வளோதான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். Which list of numbers is in order from the smallest to the largest? அதாவது வந்து கீழே வந்து 4 டைப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், அதாவது சின்னதுலேருந்து பெரிய நம்பர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்க்கலாமா? இங்கே 1 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 4 4 சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 8. ஸோ இது 6 8 8. ஸோ இது என்ன? நமக்கு ராங். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 2 சேமாக இருக்குது. 3 4 2. ஸோ இங்கே வந்து 3 4 2ன்னு நமக்கு மாறி மாறி இருக்குது. ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13 13 15. ஓகே. நெக்ஸ்ட்டு 42 42 42. ஓகே. நெக்ஸ்ட்டு 05 08 03. ஸோ அப்போ நமக்கு இதுதான் என்ன இருக்குது? கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நம்பராக வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த அரேபியன் சி ஆஸ் அன் ஏரியா ஆஃப், இங்கே ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஏரியா லைஸ் பிட்வீன் விச் 2 நம்பர்ஸ். அதாவது வந்து இங்கே வந்து பாருங்கள், 1491 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1491 வந்து இதில் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த நம்பர் வந்து இந்த 2 நம்பருக்குள்ளே எது வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 91க்கு முன்னாடி பிஃபோராக என்ன நம்பர் வரும், 91க்கு அப்புறமா என்ன நம்பர் வரும்? 91க்கு முன்னாடி 90யும் வரலாம், 89ம் வரலாம். 91க்கு அப்புறம் என்ன வரும்? 92. ஸோ அந்த மாதிரி வந்தால் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், 91க்கு முன்னாடி 89 வந்துருச்சா? 91க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? 92 வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர், பிட்வீன், அதுக்குள்ளே இந்த நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the chart below shows the number of newspapers sold as per Indian readership survey in 2018 which could be the missing number in the table. ஸோ இங்கே வந்து நமக்கு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 70 50 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இல்லையா? 70 50 (10). ஸோ இந்த 50லேருந்து 10க்குள்ளே தான் ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஆன்சர் பார்க்கணும். 8 வராது, அதுக்கப்புறம் 52 வராது. ஏன்னா 52 வந்து நமக்கு மேலே போகும். 77ம் வராது. ஸோ 26. ஸோ 10க்குள்ளே 50க்குள்ளேயே நமக்கு 26 வருமா? ஸோ அப்போ 26 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் வந்து 1 or 3 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.